மச்சான், நான் இன்னைக்கு உங்களுக்காக நம்ம இந்தியன் சினிமாலேருந்து ஹாலிவுட் சினிமா வரைக்கும் எல்லா அப்டேட்ஸையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு மூவிஸ் மச்சான் அப்டேட் எபிசோட் நம்பர் 3. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய ராமாயண படத்துலேருந்து. ஏன்னா ரீசெண்ட் டைமில் இந்த படத்தை பற்றி தான் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தோடைய காஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அது கூடவே இந்த படத்தோடைய பட்ஜெட்டும் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த படத்தோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $500 million, அதாவது நம்ம இந்தியன் கரன்சி படி 4000 கோடி. ஸோ இப்போ இந்த 4000 கோடி வந்து எப்படி அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தோடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் அண்ட் ஷூட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி கிட்ட போனாலும் அதுக்கு மேலே இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக அவங்க 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஹாலிவுட்டில் வந்து அவதார், டியூன் மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிச்சோம், அதோடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து நம்ம இந்தியன் சைட்லேருந்து ஹாலிவுட்டில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் நம்ம இந்தியாவுடைய சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத டெலிவர் பண்ணுறதுக்காக தான் இந்த படமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வார்னர் பிரதர்ஸ் வந்து இந்த படத்தை இங்கிலீஷ், ஸ்பெயின், ஜாப்பனீஸ் மாதிரியான மொழிகளில் அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மச்சான், நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் நம்ம அட்லியோடைய டைரக்ஷனில் வர போகிற படம் தான். ஸோ அந்த படத்தை பற்றியும் கொஞ்சம் நியூஸ் வந்திருக்கு. அதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, நம்ம ரஷ்மிகா மந்தானா மறுபடியும் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து நடிக்க போகிறாங்க. பட் இந்த தடவை அவங்க ஹீரோயினாக நடிக்க மாட்டாங்க. இந்த தடவை அவங்க ஒரு வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் அது கூடவே நம்ம அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் டோட்டலாக 4 கேரக்டர் ப்ளே பண்ணுவார். 2 வந்து அப்பா, அவருடைய தாத்தாவுடைய கேரக்டர் அவர் தான் ப்ளே பண்ணுவார். அண்ட் அது கூடவே 2 பசங்களுடைய கேரக்டரும் அவர் தான் ப்ளே பண்ணுவார். நம்ம அல்லு அர்ஜுன் ஒரே படத்தில் 4 கேரக்டர் ப்ளே பண்ணுறது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிஜிஐ, விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுதுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அப்புறம் நம்ம தலைவருடைய படத்துலேருந்து பூஜா ஹெக்டேவுடைய டான்ஸ் கூட நம்ம மோனிகா பாட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணால் அதுக்கு ஏடிக்கு போட்டியாக நம்ம YRF வந்து அவங்களுடைய வரப்போகிற வார் 2 படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ YRFும் சரி, நம்மளுடைய சன் பிக்சர்ஸும் சரி, 2 பேராலையும் எந்த அளவுக்கு இந்த படங்களுடைய ஹைப்பை ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஏற்றிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வார் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த ட்ரெய்லரை எல்லாருமே என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஆகஸ்ட்டுக்கு நம்ம கூலி படத்துடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அந்த 2 ட்ரெய்லருடைய ரிவ்யூ நான் பண்ணுவேன். அப்படி அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச்சான், உங்கள் எல்லாருக்குமே துப்பாக்கி படத்துடைய வில்லன் விதுத் ஜாம்வால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ வந்து அவர் ஹாலிவுட்லேயும் டெபியூ பண்ண போகிறாரு. அண்ட் அது என்ன படம் தான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அண்ட் அந்த படத்தில் நம்ம விதுத் ஜாம்வால் வந்து டால்சிம்ன்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு. இந்த படத்துடைய மொத்த காஸ்டிங்கையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் காட்டிடுறேன், நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இந்த படம் வந்து நம்மளுக்கு தியேட்டரில் 20 மார்ச் 2026 பார்க்க கிடைக்கும். நம்ம பிராட் பிட்டோடைய கார் ரேசிங் F1 மூவி நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. அண்ட் அந்த படம் வந்து இப்போ OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உங்கள் எல்லாருக்குமே மொபைலில் பார்க்கறது கிடச்சிரும். அப்படி யாரெல்லாம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறது மிஸ் பண்ணிட்டீங்களோ கண்டிப்பாக உங்கள் மொபைலில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. வர 1 ஆகஸ்ட்லேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி மார்வல் பிளான் பண்ண மாதிரியே இந்த படத்துடைய ஃபில்மிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா இந்த படம் வந்து 31 ஜூலை 2026 உங்கள் எல்லாருக்கும் தியேட்டரில் பார்க்க கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டியூனுடைய 3வது பார்ட் வருதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த படத்தோடைய ஃபில்மிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தோடைய டைரக்டர் இருக்கார்ல டேனிஸ், அவருடைய கரியரில் இந்த படம் தான் லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் அவர் வந்து எந்த ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறதில்ல. நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துலேருந்து பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துடைய டைரக்டர் மைக்கேல் பே வந்து அவருடைய நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அவருடைய டைரக்ஷனில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் த லாஸ்ட் நைட் படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் எழுத போகிறது ஜார்டன் வென்டினா. ஸோ கைஸ், இந்த படத்துக்காகவும் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நம்ம DC யூனிவர்ஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம ஜேம்ஸ் கன் வந்து அவருடைய யூனிவர்ஸில் வர போகிற பேட்மேனை பற்றி சில டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தடவை நம்ம பேட்மேன் வந்து புது DCUவில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவான். அண்ட் அவனுடைய கேரக்டரும் எப்படி நம்ம சூப்பர்மேனுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த கேரக்டரும் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிச்சுன்றது அவர் சொல்லியிருக்காரு. ராபர்ட் பேட்டிசனுடைய பேட்மேன் வந்து இந்த DCUவில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன்லேருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே இதோடைய அப்டேட்ஸ்க்காக ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய ரைட்டர் ஜெஃப் நெத்தசன் வந்து இந்த படத்தை பற்றி சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த புது பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் படத்தில் வந்து சில காஸ்ட் வந்து ஓல்டு காஸ்ட்டும் இருப்பாங்க, நியூ காஸ்ட்டும் இருப்பாங்க. ஓல்டு காஸ்ட்னா நம்மளுடைய ஜாக் ஸ்பேரோ, எலிசபெத், வில் டர்னர்
பட் இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து இன்னும் புது கேரக்டர்ஸை இங்கே கொண்டு வருவாங்க புது காஸ்டோட. ஸோ மச்சான், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.